பிப்ரவரி 16ஆம் நாள். லேவியர் அதிகாரம் 1. ஆண்டவர் மோசேயை அழைத்து சந்திப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார். இஸ்ரேல் மக்களோடு நீ பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களில் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால், மாட்டு மந்தையிலிருந்தோ ஆட்டு மந்தையிலிருந்தோ கால்நடையை ஒப்புக் கொடுப்பார். அவரது நேர்ச்சை எரிபலி எனில், மாட்டு மந்தைகளிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அவர் படைக்கட்டும். அவர் எரிபலியின் தலைமேல் தம் கையை வைப்பார். அது அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இளம் காளையை அவர் ஆண்டவர் திருமுன் அடிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை கொண்டு வந்து சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். பின்பு அவர் எரிபலியை தோலுரித்து பகுதி பகுதியாக துண்டிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் பலிபீடத்தின் மேல் தழலிட்டு அந்நெருப்பின் மேல் விறகு கட்டைகளை அடுக்குவர். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் அடுக்கியிருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பர். அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி அவை எல்லாவற்றையும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவர். நெருப்பாலான இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். எரிபலிக்கான அவரது நேர்ச்சை ஆட்டு மந்தையில் உள்ள செம்மறி அல்லது வெள்ளாடாக இருந்தால், அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை அவர் கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். அவர் அதை பகுதிகளாக துண்டித்து துண்டங்களோடு தலையையும் கொழுப்பையும் சேர்த்து வைப்பர். பின்பு குரு அவற்றை பலிபீடத்தில் உள்ள நெருப்பின் மேல் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார். அதன் குடலும் பின்னந்தொடைகளும் தண்ணீரால் கழுவப்படும். அவை அனைத்தையும் பலிபீடத்தின் மேல் குரு எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலியாகும். அவர் ஆண்டவருக்கு செலுத்தும் நேர்ச்சை பறவை எரிபலி எனில், காட்டு புறாக்களையாவது மாட புறாக்களையாவது நேர்ச்சையாக செலுத்த வேண்டும். அதை குரு பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை திருகி பலிபீடத்தில் எரித்து விடுவார். அதன் இரத்தத்தையோ பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்த விடுவார். அதன் இரைப்பையையும் இறகுகளையும் அகற்றி அவற்றை பலிபீடத்திற்கு கிழக்கு புறமாக சாம்பல் இடுகிற இடத்தில் எரித்து விடுவார். அதன் இறக்கைகளை பிடித்து இரண்டாக்காமல் அதனை கிழிப்பார். அவ்வாறு கிழித்த பின் குரு அதை பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலி ஆகும். அதிகாரம் 2. ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக உணவு படையல் செய்ய வந்தால், அவர் படையல் மெல்லிய மாவாய் இருக்கட்டும். அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் அது மிகவும் தூயது. நேர்ச்சையாக அடுப்பிலே சுட்ட உணவு படையலை செலுத்தினால், அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாய் இருக்கட்டும். உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட உணவு படையலாக இருந்தால், அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும். அதை துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும். அது ஓர் உணவு படையல். உனது நேர்ச்சை சட்டியில் செய்யப்படுகிற உணவு படையல் எனில், அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும். இம்முறையில் செய்யப்படவற்றை ஆண்டவருக்கு உணவு படையலாக செலுத்துவாயாக. அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிபீடத்துக்கு கொண்டு போவார். குரு உணவு படையலில் இருந்து நினைவு படையலை தனித்தெடுத்து
பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி. உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு புள்ளிகளில் இது மிகவும் தூயது. ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புளிப்பெரியதாக செய்யப்படலாகாது. புளி, காரம், தேன் எதையும் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம். அவற்றை முதற் பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஆனால் அவை இனிய நறுமணமாக பலிபீடத்தில் எரிக்கப்படலாகாது. நேர்ச்சையான எந்த உணவு படையலும் உப்பிடப்பட வேண்டும். உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களில் உணவு படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுவடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற் பலன்களில் உணவு படையலாக செலுத்த வேண்டும். அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும். இதுவும் ஓர் உணவு படையலே. உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெயிலுமிருந்து நினைவு படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார். இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி.